ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பேன் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ரொம்ப காலமாகவே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராப்ளத்தினால திஸ் அக்கௌண்ட் கேன் நோ லாங்கர் யூஸ் வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் காமிச்சிட்டு கீழே ரிக்வெஸ்ட் நியூ நம்பர் அந்த மாதிரி கொடுத்துட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி உங்களுக்கு பேன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கவலையே பண்ணலாம், சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் ஐக்கான் இருக்குல்ல, இப்போ நார்மலாகவே உங்களுடைய வாட்ஸ்அப் ஐக்கானை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஹோம் பேஜில் வச்சுருப்பீங்க. ஜஸ்ட் அந்த வாட்ஸ்அப் ஐக்கானை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணோடனே அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் எல்லாமே காமிக்கும். அதில் ஆப் இன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப் இன்ஃபோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே அதில் பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கிளியர் கேட்சை கொடுத்துக்கோங்க. ஸோ டோட்டலாக கிளியர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு, இப்போ நார்மலாக வாட்ஸ்அப்பில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேன் ஆகிருக்கு, நார்மல் வாட்ஸ்அப் தான் பேன் ஆகிருக்கு. ஸோ அந்த ஆப்பை அப்படியே விட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு ஃபோன் நம்பரை வச்சு ஒரு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த நம்பரால் லாகின் பண்ணிக்க முடியாது. ஸோ வேறு ஒரு நம்பர், இல்லைனா ஒரு பக்கத்தில் ஃப்ரெண்டோட நம்பரோ, இல்லைனா உங்களுக்கு செகண்ட் சிம் இருந்ததுன்னா அந்த ஃபோன் நம்பர் மூலமாக அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹோம் பேஜில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி டேரெக்ட் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட் பேன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேரெக்ட் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பேனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எபவுட் ரிமூவல் ஆஃப் அக்கௌண்ட் பேன் அந்த மாதிரி ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் ஆர்டிக்கல் ஓப்பன் ஆயிடும். ஸோ நீங்கள் அந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு காண்டாக்ட் மீன்னு ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சப்போர்ட் சேட்டுக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஸோ இந்த வாட்ஸ்அப் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் லெட்டர் டைப் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி டைப் பண்ணணுங்கிறத இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனை அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் சேனலுக்குள்ளே இருக்கும். ஜஸ்ட் அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த மெசேஜ் டைப் பண்ணுற ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு ஃபோன் நம்பர் லைன் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபோன் நம்பர்னு ஒரு லைன் இருக்கும். ஸோ அந்த லைனில் எந்த ஃபோன் நம்பர் கொடுக்கணும்னா உங்களுக்கு இப்போ எந்த ஃபோன் நம்பர் அக்கௌண்ட் பேன் ஆகிருக்கும், ஸோ அந்த ஃபோன் நம்பர் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ நார்மல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் போட்டு அந்த அக்கௌண்ட் பேன் ஆகிருக்கல, ஸோ சேம் ஃபோன் நம்பரை அதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நீங்கள் சென்ட் பண்ண தெரியல, உங்களுக்கு பச்சை கலர் ஐக்கான் கொடுத்துருப்பாங்கள்ல வலது பக்கம், ஸோ சென்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி அந்த ரிக்வெஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சைடில் சென்ட் ஆயிரும். ஸோ சென்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அவங்க சைட்லேருந்து ஒரு இன்னொரு மெசேஜ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது ஹெல்ப் சென்டர் மெசேஜ் தான். ஸோ அதில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்கை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வரும்போது அதிலே காமிக்கும் அந்த லிங்கு. ஸோ வாட் டு டூ நெக்ஸ்ட், அதுக்கு கீழே அந்த லிங்கை காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி டேட்டா வாட்ஸ்அப்போட ஹெல்ப் சென்டர் போயிடும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா 3 டேஷ் போட்டு இடது பக்கமாக ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க, மெனு பார் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மெனு பாரை கிளிக் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் சென்டர்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு ஹெல்ப் சென்டர் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் நீங்கள் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபவுட் டெம்பரரிலி பேண்ட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் போயிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டஸ் திஸ் ஆன்சர் யூ கொஸ்டின் இருக்கும். ஜஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா நோ கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன கொடுக்கணும், திஸ் சொல்யூஷன் டஸ் நாட் ஒர்க் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வெயிட் ஒரு முக்கியமான விஷயம், நானும் என்னுடைய குழந்தையும் சேர்ந்து ஒரு பிளாக் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதோட ஃபேஸ்புக் லிங்கும் யூடியூப் லிங்கும் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ மறக்காம அதை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோவை பார்த்துடலாம்.
அதை கிளிக் பண்ணோடனே அதில் வந்து ஒரு சேட் பாக்ஸ் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆயிரும். ஸோ ஏற்கனவே நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாட்ஸ்அப் லிங்கை கொடுத்துருக்கேன்ல, ஸோ சேம் அதே மெசேஜை அந்த வாட்ஸ்அப் சேனலில் போய் காப்பி பண்ணிவிட்டு இதே இடத்துல மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபோன் நம்பர் அக்கௌண்ட் பேன் ஆகிருக்கோ ஸோ சேம் ஃபோன் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா அதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெல்ப் சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரிக்வஸ்ட் லெட்டர் ஒரு வாட்டி கூட போயிடும். ஸோ தேங்க்ஸ்னு ஒரு மெசேஜ் காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா பழைய வாட்ஸ்அப், அதாவது பேனான வாட்ஸ்அப் ஐக்கான் இருக்குல்ல, ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆப் இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுன்னா கீழே வரும்போது இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆஃபில் இருந்தால் ஆன்லேயே வச்சுக்கோங்க. ஸோ ஆனில் வச்சுட்டு அடுத்து மறுபடியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிளியர் கேட்ச் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கிளியர் கேட்ச் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக மெயின் பேஜுக்கு போயிருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பேன் ஆன உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ரிக்வெஸ்ட் நியூ நம்பர்னு இருக்கும். பட் இந்த நம்ம இப்போ கொஞ்சம் விஷயங்கள் பண்ணலை. ஸோ இந்த விஷயங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிக்வெஸ்ட்டையே ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். சம்டைம்ஸ் அந்த ஆப்ஷன் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ இந்த ரிக்வெஸ்ட்டே ரிவ்யூ இந்த ஆப்ஷன் வர வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்தால் தான் நம்மளால் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஏ நியூ நம்பர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ரிக்வெஸ்ட் ரிவ்யூ அந்த ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சேம் லெட்டர் ஏற்கனவே நம்ம டைப் பண்ணி வச்சுருப்போம்ல, ஸோ அந்த சேம் லெட்டரை டைப் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பர், அந்த பேனான ஃபோன் நம்பர் அதை வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு ரிவ்யூக்கு போயிடும். ஸோ ரிவ்யூ போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதான். ஸோ கொஞ்சம் டைமில் வெயிட் பண்ணி பார்த்து உங்களோட ஆப் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் ஹேஸ் பீன் ரிவ்யூடு வெரிஃபை அக்கௌண்ட் இந்த மாதிரி எப்போ உங்களுக்கு ரெக்கவர் மெசேஜ் காமிக்குதோ ஸோ அப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை அக்கௌண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் மேட்டர். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் பேனாக இருந்ததுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஆகாமல் ரெக்கவர் பண்ணி இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.